ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி கிச்சன். வாங்க, இன்றைக்கி நம்ம 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்கோங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உப்பு காரம் அதில் பிடிக்கும். எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணி இங்கே பாருங்கள், நம்ம தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம். கத்திரிக்காய் குழம்புக்கு மசாலா அரைச்சிக்கலாங்க. ஒரு பிடி கருவேப்பிலை, 2 பெருசாக தக்காளி எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதையும் போட்டுக்கலாம். இல்லாமல் கட் பண்ணி எடுத்தால் பெரிய வெங்காயம் ஒரு 2, இதுலேயேங்க 4 பல் பூண்டு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அளவுக்கு அரைச்சி எடுக்கும் போதுங்க 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இதையும் அரைச்சிக்கலாம். இப்போது மசாலா அரைச்சி எடுத்து வச்சுங்க. வாங்க, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தாளிச்சிக்கலாங்க. இதுக்கு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். காஞ்சி வருதுங்க. இதுலேயே 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கருவேப்பிலை கொஞ்சமாக, உரித்து வச்ச 10 பல் பூண்டுங்க, சின்ன வெங்காயம் 50 கிராம் உரித்து எடுத்து வச்சுருக்கேங்க. எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விடுங்க. இதுலேயேங்க கட் பண்ணி எடுத்து வச்சா கத்திரிக்காவை இதில் போட்டுக்கலாம். ரொம்ப இலசாக இருந்ததுங்க. கத்திரிக்காய் போட்டதும் நல்லா கலந்து விடுங்க. இல்லையேங்க 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3/4 ஸ்பூன் உப்புங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. கத்திரிக்காய் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வருதுங்க. இதில் பொடியே நறுக்குனா ஒரு தக்காளி போட்டுக்கலாம். இதையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்குங்க. இதுக்கு அடுத்துங்க 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூளுங்க. இதையும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், மிளகாய்த்தூள் எல்லாம் போட்டு பாருங்கள் நல்லா வதக்கி விட்டுட்டோங்க. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை இதில் போட்டுக்கலாம். இதுவும் போட்ட உடனே நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. மிக்ஸி கழுவுனா தண்ணியும் இதில் ஊற்றிக்கலாங்க. எல்லாத்தையும் கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் இது வேகட்டோங்க. கத்திரிக்காய் மசாலாலாம் வெந்து வருதுங்க. இப்போ நம்ம ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கோம். இதை இதில் ஊற்றிக்கலாங்க. புளி இந்த ஸ்டேஜில் கரைச்சி ஊற்றுங்க. அதிலே புளி ஊற்றிட்டோம்னா கத்திரிக்காய் விரைச்சிக்கும். கத்திரிக்காய் வேகாது. குழம்பெல்லாம் நல்லா கொதித்து சுண்டி வந்துருச்சுங்க. கத்திரிக்காயெல்லாம் பாருங்கள் வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை சின்னது பண்ணிடலாம். இதில் இப்போது நல்லெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். இதில் மேலே அப்படியே ஊற்றிக்கலாங்க. நல்லெண்ணெய் போட்டதும் ஒரு தட்டி எல்லாத்தையும் கலந்து விட்டுருக்கேங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பெல்லாம் பாருங்கள் நல்லா சுண்டி கத்திரிக்காயெல்லாம் பாருங்கள் வெந்து வந்துருச்சுங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. செம்ம அட்டகாசமாக எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அப்படியே எடுத்துக்கலாம். நம்ம வீட்டு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சிங்க. சுட சுட சாதங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அப்படியே எடுத்துங்க. சாதத்தில் போட்டு மேலே அப்படியே குழம்பு ஊற்றிக்கலாம். மணத்தக்காளி கீரை கூட்டுங்க அப்படியே எடுத்துக்கலாங்க. வாங்க, சுட சுட சாதங்க நல்லா பிணைஞ்சி எண்ணெய் கத்திரிக்காய் எடுத்து அதிலே இப்படி வச்சு மணத்தக்காளி கீரை கூட்டையும் இதில் எடுத்து வச்சு வாங்க சாப்பிட்லாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இல்லை கமெண்ட் பண்ணுங்கள்.